ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கத்திரிக்காய் கொஸ்து தாங்க பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். அப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், அந்த கொத்தமல்லி விதை இருந்தால் அது ஒரு 2 டீஸ்பூன் கலந்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி என்கிட்ட காலி ஆயிடுச்சுன்றதுனால நான் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேங்க. அது அப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இதுலேயே கொத்தமல்லி நம்ம 2 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது மட்டும் நான் வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கொஸ்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குங்க. வெந்தயம், ஜீரகம், மிளகாய், இது கூட தனியா போட்டு வறுத்துக்கணும். தனியாக போட்டு வறுத்தோம்னா அது தனி டேஸ்ட்டு தான். இப்போ நான் இல்லாததுனால பவுட்ரு போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்து இப்போ நம்ம கொட்டிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான இது. எப்போதும் சட்னி பண்ணுவோம், சாம்பார் பண்ணுவோம் பொங்கலுக்கு. இப்போ நான் கத்திரிக்காய் கொஸ்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் உங்களோடையும் நான் கலந்துக்கிறேன். இது நம்ம புளியெல்லாம் போடுறதில்ல. வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் புளி. ஆனால் நான் தக்காளி புளிப்பு இருக்குது பாருங்கள், அதுவே நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதோடய நான் விட்டுட்டேன் நான். இப்போ இது எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். ஆறினோடனே மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். அதை பவுடராக லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிடணும். இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம. நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய், குட்டி குட்டியாக கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ ஒன்று நம்ம வதக்கிக்க வேண்டியதாங்க. வெங்காயம் நல்லா நீட்டாக அரிஞ்சு வச்சுருந்தேன். ஒரு வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருந்தேன். அது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் அப்படியே கொட்டங்கட்டமாக சின்னதாக அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோடனே மேஷ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கடைஞ்ச மாதிரி ஆக்கிடலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதுவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை அரிஞ்சு போட்டாச்சு. அது கூடயே தக்காளியும் நான் ஒரு 2 அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா எல்லாமே குழைய வந்துச்சுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நல்லா வதக்கிட்டு இது வதங்கிறதுக்கு நம்ம இப்போயே உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பத்தலைன்னா கூட சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உப்பு போட்டுட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருந்ததை போட்டாச்சு. இப்போ அவ்வளோதான். இதில் எல்லாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. வதக்கி விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜில் அந்த கொத்தமல்லி பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி விதை இல்லை, அதனால் நான் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு கூட நம்ம கடைஞ்சி விடலாம். நல்லா கடைஞ்சி விட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெங்காயம், தக்காளி, இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா. இப்போ நான் கொத்தமல்லி பவுடர் தாங்க போடுறேன் நான். ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஆனால் விதை வறுத்து அரைச்சி போட்டோம்னா அது ஒரு தனி மணமாக இருக்கும். இதை விட நல்ல மணமாக இருக்கும். இருந்தால் அது போட்டுக்கோங்க. இதில் நான் அதிகமாக புளி சேர்க்கறதில்ல. புளி வேணுன்னா நீங்கள் கொஞ்சோண்டாக சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா மத்து வச்சு கூட கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சிரும். நல்லா முழுசாக தனித்தனியாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது தொட்டு சாப்பிட்டா. நல்லா எல்லாம் சேர்ந்த மாதிரி கடைஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன் அதில். இது நல்லா கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பொடியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணுன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா 2 பச்சை மிளகா கூட அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகா பூண்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தான், இந்த டேஸ்ட்டுக்கு ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சது தான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். பொடி பண்ணிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இது வந்து கடைஞ்சா நல்லா முழுசாக இல்லாமல் கடைஞ்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்தும் திக்காயிடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் மிளகாத்தூளே போடலை. அந்த காஞ்ச மிளகா வறுத்துருக்கேன் இல்லையா, அந்த காரமே போதும் இது. அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. பாருங்கள், இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டுடுறேன். அதில் வெந்தயம், ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருந்தேன். அதை தான் நான் வந்து பொடி பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க கொஸ்து. ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சாக சாப்பிட்லாம். நம்ம வந்து சட்னி பண்ணுவோம், சாம்பார் பண்ணுவோம். அது மாதிரி இந்த கத்திரிக்காய் கொஸ்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் கொஸ்து பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் இது. நான் கொஞ்சம் கடைஞ்சி விட்டேன். நீங்கள் மத்தால கூட நல்லாவே கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா கடைஞ்சி விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும். கடைஞ்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கொஸ்து பொங்கல் செஞ்சது நம்மளுடைய போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து இப்போ போடலை. வெறும் கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறது மட்டும் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டுமே நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு பத்தலைனா கூட நீங்கள் லாஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.